கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த அருமையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது ரெண்டையும் நீங்க செய்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் ரொம்ப தைரியம் உண்டு, நான் பிசாசை எதிர்ப்பேன், எனக்கெல்லாம் இந்த இருட்டுக்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. எதுக்கும் எனக்கு பயம் இல்லை, பிசாசாவது சாத்தானாவது ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் பயம் இல்லாமாங்க. ஆனால் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவனுக்கு பயந்து வாழ மாட்டாங்க, பிசாசுக்கு மட்டும் எதிர்த்து நிற்பாங்க. அப்படி இல்லை, தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படிந்துருங்க. இன்னொரு பக்கம் பிசாசை எதிர்த்து நீங்க நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது பிசாசுக்கு நம்மிடத்துல இடமே இருக்காது. இயேசு மகாராஜா சொல்றார் இல்லையா, இப்பொழுது அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படி பிசாசின் காரியங்களுக்கு பொய், மாயை, கபடு மற்றும் வேண்டாத பாவம், சிற்றின்பம், ரகசிய பாவங்கள் இவைகள்லாம் இருந்ததுன்னா பிசாசுக்கு உங்ககிட்ட இடம் இருக்கு. ஏன்னா நீங்க அவனுக்குரிய காரியங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஆனா இவையெல்லாம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் போது நமக்கு பயமே இல்லை, பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். அவன் நம்மை பயமுறுத்துவதற்காக வருவான். தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி அவனால நம்மை தொட முடியாது. நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவனால தொட முடியாது, அவன் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அவனுடைய திட்டமே என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசத்திலிருந்து வழுவி போக வைத்து, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வைத்து, தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்காம நம்ம வழுவி போக வைத்து, பின்பு அவனுடைய காரியங்களெல்லாம் நம்மிடத்துல ஆட்கொண்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆள் சேர்ப்பது தான் பிசாசனுடைய வேலை. அப்போ இதை புரிஞ்சுக்கிடணும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு இன்னொரு பக்கம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. தேவன் பெரியவர், அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கினார் என்று பார்க்கின்றோம். அவனுடைய சகல காரியங்களையும் அவர் சிலுவையில அவர் வெளியரங்கமான கோலமாக்கினார். எனவே பிசாசுக்கு இப்போ அவனுக்கு அவன் நம்மக்கிட்ட எதையும் சாதிக்க முடியாது. தேவ பிள்ளைகள் மத்தியில் அவனால பலன் கொள்ள முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் அதை அறிந்து நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய அப்பா சர்ப்பத்தின் தலையை நசுக்கிட்டாரு, இன்னும் மீதி இருக்கிற அந்த வால் பகுதியை நம்ம மிதிப்பதற்கு நம்ம பயப்படக்கூடாது. அப்போ பிசாசு சில காரியங்கள்ல நம்ம விழ பண்ணலாம் என்று சொல்லி எதிர்த்து வருவான். ஆனா அப்பொழுது நாம் அவனுக்கு பயப்படாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி எதிர்த்து நிற்பது? பிசாசின் திட்டங்களுக்கு, அவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம உடன்படாமல், நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம தைரியமா நிற்க வேண்டும். நம்ம வேதத்துல பார்க்கின்றோம், பரிசுத்தவான்கள் யோசேப்புல இருந்து பார்க்கிறோம். பிசாசு என்ன திட்டம் போட்டான்? யோசேப்பை கவிழ்த்து போட, பாவத்துல விழ வைப்பதற்காக போத்திபாரின் மனைவியை தினம் தொல்லை பண்ணும்படியா ஏவி விட்டுக்கிட்டே இருந்தான் இல்லையா, என்னோட சேர்ந்து பாவம் செய். ஆனா யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனால அவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தைரியமா சொல்லி தன்னுடைய எஜமாட்டியினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அப்போ அவன் அந்த நேரத்துல பிசாசுக்கு தைரியமா எதிர்த்து நின்றான். பாருங்களேன், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு யோசேப்புக்கு வைத்திருந்த மேன்மை சேர்ந்தது. அதே போல பாருங்க,
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் காரியத்தில் பாருங்க, அவங்க பிசாசுக்கு அவங்க எதிர்த்து நின்றாங்க. அதாவது பிசாசின் திட்டத்திற்கு அவங்க இந்த பாபிலோன் மாகாணத்துல உயர்த்தப்பட்டிருந்தாங்க. அப்போ நெபுகாத் நேச்சார் ஒரு பெரிய 60 முழ உயரமான பெரிய பொற்சிலையை செய்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். அப்போ அது ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் கூட அது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது போன்றதாக இருந்தது. பாவம் செய்வதுதான். எப்படி ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரையே நீ பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி பிரதானமான கற்பனை இருக்குது இல்லையா? அப்போ இவங்க அந்த சத்துருவினுடைய பிளானுக்கு திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இவங்க அதை வணங்குனா தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களா மாறி விடுவாங்க. அப்போ அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்க இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி. அப்ப ராஜாவினுடைய கட்டளை, அப்போ அக்கினி சூளையில போடப்பட வேண்டும். அப்போ அக்கினி சூளையில போடப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்று சொல்லி எதிர்த்து நின்றார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்கள். பிசாசின் திட்டத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பல திட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். சில நன்மைகள் இதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தாதான், பிசாசின் திட்டத்திற்கு அவனுடைய பிளான்க்கு எல்லாம் கீழ்ப்படிந்தாதான் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்பது போல அவன் கொண்டு வருவான். ஆனா அப்பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் நமக்கு தெரிய வேண்டும். தாவீது சிறு பையனாக இருக்கும் பொழுது அவனுக்கு பயமே இல்லை, கோலியாத்தை எதிர்த்தான் இல்லையா? அதை போலதான் நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல கோலியாத்து போல சவால்களை சத்துரு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். இங்க பயப்படாதீங்க. அன்னைக்கு தாவீது சொன்னாரு, ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உன்னை எதிர்க்க வருகிறேன் என்று சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையில அவருடைய நாமம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பூமியில கட்டளையிடப்படவே இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அவருடைய நாமம் இருக்கிறது. அவர் நமக்காய் சிந்தின இரத்தம் இருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். அடுத்து அவருடைய வார்த்தை இருக்கின்றது. வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நமக்கு ஒரு பட்டயம் போல நம்முடைய கைகள்ல கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அப்போ வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இயேசுவையே சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு வந்தான் இல்லையா? பிசாசு கேட்டான் இல்லையா? ஆண்டவரை அவரை பணிந்து கொள்ளும்படி சொன்னான். அப்புறம் கல்லுகளெல்லாம் அப்பங்களாக மாற்றி சாப்பிடும்படியாக சொன்னான். இப்படி 3 சோதனைகளை அவருக்கு முன்பதாக வைத்த பொழுது ஒன்றிலும் அவர் பிசாசுக்கு அவர் செவி கொடுக்கல. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே அவனை எதிர்த்து நின்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்பொழுது அவன் அவரை விட்டு ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்க பிசாசெல்லாம் நீங்க விரட்டுறதுக்கு என்னென்னமோ பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு இது யுத்தம்லாம் பண்ணணும் தேவையில்லை. சொன்ன 3 தான். இயேசு கிறிஸ்துடைய நாமம், அவருடைய இரத்தம் மற்றும் சாட்சியின் வசனம். இதை கொண்டே நாம் பிசாசை எதிர்த்து நிற்கலாம், நாம் ஜெயிக்கலாம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அருமையான வார்த்தையின்படி, உடைய வசனத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி, நாளைய தினம் ஒரு ஆசீர்வாதமான நாளாக நமக்கு இருக்க போகிறது. ஏனென்றால் நம்ம தேசம் சுதந்திரமான நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடுகின்றோம். அதனோடு கூட நம்ம வருடம் ஒரு முறை நடத்தப்பட்டு வருகின்ற வாலிபர்களுக்கான ஒரு நாள் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சென்னையில் வைத்து கீழ்காணும்
உங்களுக்கு எங்கே நடக்குதுன்னு ஸ்க்ரீனில் போடுவாங்க. தொடர்புக்கான ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இதற்கான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்க. 12 வயதிற்கு மேலே உள்ளவங்க வரலாம். பிரியமானவர்களே, உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க, பிசாசை எதிர்த்து நிற்க இந்த வாலிபர் கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி உங்களுக்கு தேவையான விசுவாசத்தை பெருக பண்ணும், உங்கள் ஆவிக்குரிய பலனை பெருக பண்ணும், உங்கள் ஆத்மாவை புஷ்டியாக்கும். நீங்கள் இந்த சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாக மேன்மையான நிலைக்கு உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை தம் கரத்திலே எடுப்பார். அதற்கான வழிகளும் ஆலோசனைகளும் இந்த வாலிபர் கூட்டத்திலே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். எனவே இந்த ஒரு நாள் கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.